ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தனா சமையல் அண்ட் சந்தனா வீட்டு மசாலா. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து ஏற்கனவே ஷார்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கொஞ்சம் ஆர்டர் வந்திருக்கு. அதுக்காக மசால் பொடியெலாம் அரைச்சிட்டு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். மல்லிப்பொடி, இது சாம்பார் பொடி, இது வந்து தனி மிளகாய் பொடி. உங்களுக்கு அதில் இருக்கனால வந்து கலர் வந்து வித்தியாசம் இல்லையா? நல்லா இது வந்து கலரு, இது வந்து ஒரிஜினலாக இருக்கும், பியூர். அதில் மிளகா வந்து சூப்பர் மிளகா வாங்கி அரைச்சிருக்கோம். ஆனால் இதில் வரையில் வந்து ஏன்னா அது வெந்தய கலர்னால அது கலர் அதில் அப்படி மங்களாக தெரியுது. இப்படி பார்க்கல அது வந்து க்ளீனாக தெரியும். இப்போ அந்த 3 பொடி தான் போய் அரைச்சிட்டு வந்தோம். சாம்பார் பொடி, தனி மிளகாய் பொடி, மல்லிப்பொடி. இப்போ இதெல்லாம் வந்து பேக்கிங் பண்ணணும். பேக்கிங் பண்ணால் இது வந்து இது இப்படியே பேக்கிங் பண்ணுறதுல இன்னும் இதுக்கான வேலைகளாக வந்து இருக்குது. ஏன்னா மீன் பொடி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம நேச்சுரலாக வந்து எப்படி நம்ம அரைச்சி உடனே அரைச்சி உடனே எப்போம்ல ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் வந்து சந்தனா வீட்டு மசாலா வந்து கொடுத்துக்கிட்ருக்கோம். நீங்கள் ஒரு தடவை வாங்கி பாருங்கள், மீன் வறுவல் பொடி வாங்கி பாருங்கள், அப்படி அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வந்து உடனே அரைச்சி உடனே வைக்க நீங்கள் அவசியமே இல்லை. இந்த பொடியை வாங்கி பாருங்கள். மிளகு, சோம்பு, வெள்ளைப்பொடி எல்லாமே நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். மஞ்சள்னு எல்லாமே போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் அப்படியே மீனில் தடவி போட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் தாங்க. 2 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். போட்டு அப்படியே நீங்கள் போட்டு எடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து நாங்கள் பார்சல் பண்ணி அனுப்புகிறோம், பாருங்கள். ஓகே, இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை வந்து இப்போ ஆற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து பார்சல் பண்ணணும். இது எல்லாமே அதுக்கான மசாலாம் போட்டு ரெடி பண்ணி நம்ம வந்து அனுப்பணும். அமெரிக்கா போதும். இப்போ வந்து இந்த நம்மளோட மசால் வந்து இப்போ அமெரிக்காவுக்கே வந்து ஒரு 4-5 தடவை போயிடுச்சு. வாங்கினவங்களே வந்து இது 4ஆவது தடவை வாங்கியிருக்காங்க. அதுபோக இன்னொருத்தவங்களும் அமெரிக்காவுக்கும் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அதனால் நம்ம சந்தனா மசாலா வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மாதிரி உள்ளூர் மக்களும் நீங்களும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பொய்யெல்லாம் சொல்லுங்க, அது உண்மையான சத்தியமான உண்மை. நீங்களும் ஒரு தடவை வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் டேஸ்ட்டு பிடிச்சி போகும். ஓகேவா? நீ சிக்கன் மசாலா, 60 மசாலா, 65 மசாலா அதுவும் ரெடி பண்ணணும். நாளைக்கு வருது பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த இதை எடுத்தாச்சு, நாளைக்கு அந்த வீடியோ எடுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா ரெடி ஆச்சு. நேற்று நான் அரைச்சிட்டு வந்ததை பார்த்துப்பீங்க. அரைச்சிட்டு வந்து இன்றைக்கி வந்து மசாலா பார்சல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இது வந்து குழம்பு பொடி. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிக்கர், நம்மளோட ஸ்டிக்கர் இது. இதில் வந்து என்ன மசாலான்னு எழுதிடும், ப்ரைஸு, இது டேட்டு எல்லாமே இதில் எழுதிடும். குழம்பு பொடி, இது மல்லிப்பொடி. உப்பு இருக்கான்னு பார்த்தே உரைக்குது. இது மீன் பொடி. இருங்க, நான் பாக்கெட்டில் போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சாம்பார் பொடி, சாம்பார் பொடி கவரில் போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். மீன் வறுவல் பொடி, மீன் வறுவல் பொடி தான் மீன் வறுவல் பொடி. ஆனால் நீங்கள் சேனக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் வந்து இதில் வறுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எதுவுமே நீங்கள் போட வேணாம். மீனை கழுவ வேண்டியதா, மசாலா தடவ வேண்டியதா, அப்படியே சட்டியில் போட்டு பொரிச்சிட வேண்டியது. தோசைக்கல்லில் போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிராமத்து ஸ்டைலில் கிடச்சிடும். மீன் வறுவல் பொடி, நாட்டுக்கோழி குழம்பு. ஆமாம், இந்த பாருங்க. அதில் உங்களுக்கு அதில் வந்து அவ்வளோ கலர் தெரியாது, நேச்சுரல் கலர் தான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதான் கொஞ்சம் உப்பு இருக்கான்னு பார்த்தேன். இதில் வந்து சோம்பு, மிளகு, வெள்ளைப்பூடு எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மீனை கழுவி அப்படியே பொரிச்சிடுவீங்க. இப்போ வந்து இது வந்து 3ஆவது தடவை வந்து அமெரிக்கா போகுது. நம்ம டேஸ்டிங் பிடிச்சிருக்கனால அங்கே இருக்கிறவங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பக்கத்தில் இருக்கவங்களும் கேட்டு இப்போ அவங்க ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. சிக்கன் பொடிங்க,
உங்களுக்கு வேணும்னா நாங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறோம், நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி அதை வாங்கிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து நேச்சுரலாக நம்ம எப்படி அரைப்போமோ அதே ஸ்டைலில் இருக்கும். ஆச்சி வணக்கம். ஆச்சி கை பக்குவமாக அரைச்சிருக்கோம். ஆனால் எல்லாரும் வாங்குங்க, சமைச்சு பாருங்க. ஆச்சியோட கை மனம். ஆமாம், இது எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்த முறையில் நாங்கள் வந்து இது பார்த்துருக்கோம், வச்சுருக்கோம். அரைச்சிருக்கோம். அதாவது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மீனில் மசாலா அரைச்சி அம்மியில் அரைச்சி வைப்பாங்க. அந்த கை பக்குவத்துக்கு நாங்கள் அந்த காலத்து முறையை வழிபடுத்தி கொண்டு வரோம். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. கடையில எல்லாம் பொடி வாங்காதீங்க, இந்த பொடியை வாங்குங்க, வீட்லயே தயார் எங்ககிட்ட வாங்குங்க. அஜினமோட்டால சேர்ப்பாங்க, நம்மகிட்ட அதெல்லாம் சேர்க்கல. ருசிக்காண்டி என்னென்னமோ செய்யறாங்க, சரி கலருக்காண்டி செய்யறாங்க. நாங்க நேச்சுரலா செய்யறோம். ஒரு தடவை வாங்கி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், டேஸ்டிங் வந்து தெரியும். இப்போ வாங்கி பார்த்துட்டு இப்போ பக்கத்தில் இருக்கவங்களும் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பழையபடி வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. உள்ளூர் மக்களும் வாங்கி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆமாம், ஆண்களாக இல்லாமல் நாங்கள் லேடிஸாக சேர்ந்து நாங்களாக தயார் பண்ணுறோம். ஆமாம், சுய உதவி பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாம், வந்து பெண்கள் வந்து நடத்துகிற ஒரு சஞ்சனா வீட்டு மசாலா. சஞ்சனா வீட்டு மசாலா உங்கள் வீட்டு மசாலா மாதிரி நீங்களும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதாவது அந்த கொடுத்துருக்காங்க, கலரை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கலரை பார்த்தாலே தெரியும், மணக்குது. கம்மகம்மன்னு அப்படியே வீடே மணக்கும். நீங்கள் வறுத்தீங்கன்னா மணக்கும், ஜம்முன்னு மணக்கும். அதே மாதிரி காரம் நல்லா சுள்ளுன்னு இருக்கும், கலராக இருக்கட்டும், எல்லாமே அப்படி பிரமாதமாக இருக்கும். சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு எல்லாமே எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். காளானுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அனைத்து வறுவலுக்கும் இது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சிக்கன் 65 பொடி, அதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து எண்ணெயில் வறுத்து பொரிச்சு எடுக்கிற எல்லாத்துக்குமே அது வந்து சூப்பராக இருக்கும். வீடியோ போட்டிருக்கோம், ஒரு மசாலா கூட கீழே இறங்காது. வீடியோ போட்டிருக்கோம், ஒரு மசாலா கூட கீழே இறங்காது. எண்ணெயில் இறங்காம, எண்ணெயில் வந்து இறங்கவே இறங்கும், அப்படியே கிச்சன் நம்ம பிடிச்சிக்கணும். சிக்கனாக இருக்கட்டும், காலிஃப்ளவராக இருக்கட்டும், அதில் வந்து அப்படியே பிடிச்சிக்கணும். சிலது வந்து நம்ம போட்டோம்னா எண்ணெயில் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஆனால் நம்ம போடுற மசாலா வந்து பிரியாது. சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா இதாகவும் இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீடை காமிக்கிறோம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே வந்த வீடு தான் சொல்லி உங்களுக்கே தெரியும். ஓகே, சிக்கன் பொடி எடுத்துருப்பா. இது வாசம் போயிடக்கூடாது, உடனே க்ளோஸ் பண்ணிடு. அது மாதிரி இட்லி பொடியெல்லாம் இருக்குது, இட்லி பொடி வாங்கிக்கோங்க. இட்லி பொடி, பருப்பு பொடி, மட்டன் மசாலா, நாட்டுக்கோழி குழம்பும் சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்டு போங்க. இந்த மாதிரி தான் பாட்டி அப்பப்போ காமெடி பண்ணுவாங்க, பார்த்து நல்லா சிரிங்க. சந்தனா சமையலை சப்போர்ட் பண்ணுங்க. செந்தில் கேட்டாருங்க, கொடுக்கலாம். சிறுக ஒவ்வொரு வேலையாக பார்க்குறோமா, நீ அதை ரெடி பண்ணி. மிக்ஸி வந்து வாங்க முடியலை. எல்லாரும் புளியோர வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஸ்பான்சர் பண்ணுங்க. ஆமாம், சஞ்சனா வீட்டு மசாலா பாருங்க, சூப்பராக இருக்கும். மீன் வறுவல் பொடி பாருங்க, எத்தனை பாக்கெட் போட்டுப்பாங்க. இது எல்லாமே ஒரே ஆள் தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சிக்கன் பொடியும் போட்டுருக்காங்க. மசால் பொடி ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 65 பொடி, மல்லிப்பொடி, குழம்பு பொடி, சாம்பார் பொடி, மீன் வறுவல் பொடி.
இதுதான் நாளை அமெரிக்கா செல்கிற பொடி இதுதான். உங்களுக்கும் இந்த மாதிரி பொடி வேணுமா? ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறோம். அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போட்டு நீங்களும் வாங்கிக்கோங்க. வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, அங்கே வீட்டுக்கு போவோம், டெலிவரி பண்ண போவோம். பார்சல் ரெடி ஆயிடுச்சு, வாங்க போய் கொடுக்கலாம். வாங்க. மசால் பொடி டோர் டெலிவரி செய்ய வந்துட்டோம். இதான் அந்த வீடு. இந்த வீடு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஞாபகம் இருக்கும். இந்த வீடு உள்ள நாய் இருக்குது, அதனால தான் முன்னாடியே ஃபோன் அடித்து அவங்கள வெளியே வர சொல்லிட்டுருக்கோம். மாங்காயெல்லாம் முடிஞ்சிருச்சு, சீசன் முடிஞ்சிருச்சு. அதா மேலே 2 கிடக்கு கண்ணில் பட்டுது. அதா கிடக்கு, அங்கே 1 கிடக்கு. எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த வீட்டுக்கு வந்து இது 3ஆவது முறை வந்து நாங்கள் மசால் பொடி டெலிவரி பண்ணுறோம். இவங்க தான், அவங்க பசங்க வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. அமெரிக்காவுக்கு போகுது இந்த பொடி. டேஸ்ட் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ கேட்டிருக்காங்க, வாங்கி அங்கே கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க கூட சொல்லிக்கிட்டே இருந்தேன் எங்கள் அத்தை வீடு போகணும்னு. இதே எங்கள் அத்தை வீடு. மசால் பொடி கொடுத்துட்டு அப்படியே அங்கே வந்தாச்சு. வந்தோம், கொய்யாக்காய் வாடை ஆளை தூக்குச்சு. அதான் சரி கொய்யாக்காய் பறிச்சுருவோம், இருக்கான் பார்த்து பறிப்போன்னு பார்த்துருந்தா இது குட்டிக்காய் மேலே கிடக்கு. கொய்யா மரம் இந்த இருக்குது, கொய்யாக்காய், அரைக்காய். இங்கே பாருங்க, அரைக்காய் நல்லாயிருக்கும். இதாக இருக்கு பாருங்க. ஆமாம், அவங்க வீடை போட்டுட்டு வரமாட்டாங்க. அவருக்கு எலுமிச்சம்பழம் நிறையா கிடக்கு. லெமன் வந்தது வந்தாச்சு. அத்தையும் பார்த்து மறைஞ்சி கொய்யாக்காயும் பறிக்கிற மாதிரி பறிப்போம். மேலே தான் கிடக்கு கொய்யாக்காய். எங்கள் அம்மா போய் மல்லிகைப்பூ பறிக்கிறாங்க. இங்கே பாருங்க, அதாத்த மல்லிகைப்பூ. இங்கே பாருங்க, மல்லிகைப்பூ பறிக்கிறாங்க. மல்லிகைப்பூ இருக்குது, துளசி இருக்குது, இந்த கருவேப்பிலை இருக்குது. இந்த பார்த்துக்கோங்க எங்கள் அத்தையை, ரொம்ப நாளாச்சு வந்து. இவதான் உங்கள் மாமியார், எங்கள் சமந்தார். அவங்க சமந்தார். ஆமாம், இது கத்திரிக்காய் செடி தானே? சுண்டைக்காவா? ஆமாம் 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 ஆமாம். கத்திரிக்காய்னா நேரம் இதாக இருக்குங்களா? இது மிளகாவா? இது அப்படியா? வாழை இலை இலை இந்த அந்த செடி. சரி இரு, நம்ம இதை பார்ப்போம். கொய்யாக்காய் பறித்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆச்சி சாப்பிட்றாங்க. டிவி எங்கே தானா? இருக்கீங்க வந்து வேலைங்களோட வந்து இருந்துட்டு வர வேண்டியதானே? கொய்யாக்காய் பறித்து வச்சுருக்காங்க பாருங்க. உள்ள வழியிலே வாசல்லே ஒரே வாடை, நல்லா கம்முன்னு மணத்துச்சு. கொய்யா நல்லா சூப்பராக இருக்குது. இது அரைக்காய் தான் வந்து சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மசாலாவும் டெலிவரி பண்ணியாச்சு. அப்படியே எங்கள் அத்தையும் வந்து பார்த்தாச்சு. அடுத்தடுத்த வீதியில் தான் இருக்காங்க. பக்கத்து தெரு தான், வீதி சொல்லக்கூடாது, பக்கத்து தெரு அப்படி சொல்லணும். இதான் மஞ்சு மாமியா. ஆமாம், பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே, இதான் உங்க மஞ்சு உங்க அத்தை எங்கள் நாத்தனார். ஆமாம், நாத்தனா பையனுக்கு தான் கொடுத்துருக்கு, வீட்டுக்காரோட அக்கா. ஆமாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சந்தனா வீட்டு மசாலாவை வாங்கி டேஸ்ட் பண்ணி அனைத்து பாருங்க. வகையான பொடி இருக்கு. ஆமாம், ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணி வேண்ட மசாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா 2 நாளில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஓகேவா? அது மசாலா மட்டும் இல்லை, வெங்காயம் வெள்ளைப்பொடி எது வேணாலும் கேட்டாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் வாங்கி கொடுக்க போகிறோம். விசேஷங்களுக்கும் ஆர்டர் கொடுங்க. மசால் பொடியாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஆர்டர் எடுத்து செஞ்சு தருவோம். ஆர்டர் எடுத்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். குறைந்த விலையில் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஓகேவா? பாய். இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய். கிளம்பிட்டோம்.